தான் பவுசு நாடுறது தெரியாம நம்மள குறை சொல்லிக்கிட்டு தெரியவாங்க. என்ன விளங்கலையா? புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாராமா. அவர் தினைக்கும் காலையில எழுந்தோடனே தன்னோட அரண்மனை ஜன்னலை திறந்து சூரியனை பார்த்துட்டான் தன்னோட அன்றாட வேலையை ஆரம்பிப்பாராம். அன்னைக்கும் அப்படித்தான் போய் திறந்திருக்காரு. ஆனா எதிர்க்கு ஒரு பிச்சைக்காரன் நின்றுட்டு இருந்திருக்கான். பிச்சைக்காரன் ராஜாவை பார்க்க, ராஜா பிச்சைக்காரனை பார்க்க, ராஜாக்கு ஒரே டென்ஷன் ஆயிட்டு. என்னடா இன்னைக்கு நம்ம சூரியனை பார்க்கலையே, இவன் முகத்துல முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே திரும்பி இருக்காரு. செவத்துல இடிச்சுக்கிட்டு மண்டையில காயம், ரத்தம். உடனே அவருக்கு சமக்கம் வந்துட்டு அந்த பிச்சைக்காரனை வரவழைக்க சொன்னாரு. வந்த உடனே இன்னைக்கு நான் உன் முகத்துலதான் முழிச்சேன், அதனால எனக்கு மண்டையில அடிபட்டு ரத்தம் வருது, உனக்கு அதனால மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டாரு. இந்த பிச்சைக்காரன் அதை கேட்டுட்டு வருத்தப்படாம சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா இதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. நீ என்ன நான் மரண தண்டனை வச்சிருக்கேன், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு சொன்னா அவன் சொன்னானா, நீங்க என் முகத்துல முழிச்சீங்க, உங்களுக்கு தலையில தான் அடிபட்டுச்சு.